இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். இல்லைங்க, நான் சோகமாக இருக்கிறேன், இயேசு எனக்காக மரித்து விட்டார் அப்படின்னு ஒரு வேளை சொல்லலாம். பாருங்கள், நம்ம சந்தோஷமாக இருக்கும்படியாக தான் அவரே சோகத்தை அனுபவித்தார், அவரே கஷ்டத்தை தீங்க என்ன பண்ணார், அனுபவித்தார். இந்த குட் ஃப்ரைடே புனித வெள்ளியின் நாளன்று உங்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். நேரம் இப்போ 9:40, சரியாக நம்ம ஒரு 10 காலங்களாக நம்ம முடிச்சிடுவோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதுவரை நம்ம தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த சிலுவையில் பலியாகும்படியாக மாம்சத்தில் வந்த தேவன். இவர் யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சு, இவர் தான் கடவுள். ஏன் இந்த கடவுள் பூமியில் மனுஷனாக மாறி ஏன் இந்த பூமியில் வந்தார்னா, மனுஷன் ஆதாம் செய்த பாவத்தினால், அதாவது மனுஷனை அவர் உண்டாக்கி ஒரு மரத்தை வைத்து இந்த மரத்தினுடைய கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி மனுஷனுக்கு கட்டளையிட்டு இருந்தான். இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லியிருந்தார். மனுஷன் அந்த தேவனுடைய பிரமாணத்தை மீறி அவன் பாவம் செய்ததினாலே, அந்த புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை புசித்ததாலே எல்லா மனுஷனும் பாவியானான். அவருடைய வாழ்க்கையில் பாவம் வந்தது, அவருடைய வாழ்க்கையில் வியாதி வந்தது, அவருடைய வாழ்க்கையில் இல்லாமை வந்தது, இருள் வந்தது. இன்றைக்கி நம்ம ஓடி ஆடி கஷ்டப்பட்டு நம்ம உழைத்து எல்லாத்தையும் ஒன்றொன்றுத்தையும் நம்ம வேர்வை சிந்தி நம்ம சம்பாதிக்கிறோம் பாருங்கள். அந்த நிலை மனுஷனுக்கு இல்லவே இல்லை. ஆமென். இல்லவே இல்லை. எனக்கு வேர்வை சிந்தி சம்பாதிக்கணுன்ற அவசியமே எனக்கு இல்லை. கடவுள் என்னை அப்படி தான் என்ன பண்ணார், உண்டாக்கினார். நான் வேலை செய்யவே கூடாது அப்படி சொல்லலை. கர்த்தர் எனக்கு வேலையை கொடுத்தாரு, அதை பண்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாக என்ன பண்ணார், வேலையை கொடுத்தாரு. நான் வேர்வை சிந்தி சம்பாதிக்கும்படியான ஒரு நிலை, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும்படியான ஒரு நிலை எப்படி வந்ததுன்னா பாவத்தினால தான் வந்தது. இயேசு எனக்காக என்ன பண்ணார், இந்த பூமியில் வரும்படியாக அந்த நிலையெல்லாம் மாற்றணும். பாவ நிலை. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஒரு வியாதியில் இருக்கிறவன் இன்னொரு வியாதியில் இருக்கிறவனுக்கு குணமாக்க முடியாது. வைத்தியர் தேவை, மருத்துவ தேவை. அவனே வியாதியில் எழுந்து நடக்கவே முடியல, அவனுக்கு கிட்ட போய் இப்படி கையை காமிச்சிங்கன்னா என்னாலே நடக்க முடியலையே, உங்களுக்கு எப்படி நான் உதவ முடியும் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அந்த பிரச்சனை, பாவ பிரச்சனை எந்த மனுஷனுக்கும் நிமிர்ந்து இந்த பாவத்திலிருந்து எழுந்து நடக்கக்கூடிய வல்லமை எந்த மனுஷனுக்குமே இல்லை. அதனால் இயேசு என்னெல்லாம் அந்த தேவன் என்ன பண்ணார்னா, அவருடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தார். இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும். எந்த நோக்கத்துக்காக இயேசுவை அனுப்புகிறான்னு சொன்னால், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நம்ம பாவம் செஞ்சால் நம்ம சாகணும். ஆனால் என்னுடைய ஆசையாக நான் உண்டாக்கின மனுஷன், என்னுடைய பிள்ளை என் முன்னாடியே அழிந்து போவதை என்ன பண்ண மாட்டேன், மனுஷன் எந்த மனுஷனும் விரும்ப மாட்டான். அதனால் தேவனும் அது போலவே அவனுடைய பிள்ளை பிசாசுனுடைய கையில் மாட்டி அழிந்து போவதை தேவன் விரும்பாமல் அவருடைய குமாரனை அவனுக்கு பதிலாக, அவன் தான் சாகணும், அவனுக்கு பதிலாக இயேசுவை இந்த உலகத்திற்கு என்ன பண்ணார், அனுப்பினார். இதெல்லாம் அவன் புரிந்து கொள்ளும்படியாக தான் பல வருடங்கள் கடக்குது. அவனுக்கு பலியை ஆயத்தப்படுத்துறாரு. நீ பாவம் செஞ்சால் பலி செலுத்தணும், ஒரு ஆட்டுக்கடாவை நீ பலி செலுத்த வேண்டும், என்ன பண்ணணும், எல்லா மிருகங்களையும் பலி செலுத்தணும், பலியின் மூலமாக தான் என்கிட்ட வரணும். உனக்கு பதிலாக, உன்னுடைய பாவத்துக்கு பதிலாக ஒரு மிருகம் கொல்லப்பட வேண்டும், உன்னுடைய பாவத்துக்கு பதிலாக ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டும். உன்னுடைய கர்மம் அக்கிரமம் எல்லாம் நீக்கும்படியாக, உன்னை சுத்திகரிக்கும்படியாக ஒரு பலி அவசியமாக இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது பாருங்கள். எல்லாருமே பலி செலுத்துவார்கள். நம்ம கடவுளை அறியாத பின்னணியில் இருந்து வருகிற எல்லாருமே அந்த பலிகளை செலுத்தி விட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், வந்திருப்போம். இந்த பலி அவசியமாக இருக்கிறது. ஆனால் இந்த பலியாகவே இயேசு பிறந்து என்ன பண்ணார்னா, நமக்காக இந்த பூமியில் 33 வயது வரை வாழ்ந்து 3 வருஷம் ஊழியம் செய்து நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியாய் அவரை என்ன பண்ணுறாங்க, ஒப்படைக்கிறார்கள். அவர் எந்த குற்றமும் செய்யலை, எந்த பாவமும் செய்யலை. ஏன்னா நமக்காக பலியாக போகிறவர் பழுதற்றவராக, பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும். நம்மை ஒருவர் வாழ வைக்க வேண்டும் என்றால், அந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சேற்றிலே முழுகாதவராய் இருக்க வேண்டும், அந்த பாவத்தில் இருக்காதவராய் இருக்க வேண்டும். அதற்காகவே பரிசுத்தமுள்ள தேவன் கன்னியினுடைய வயிற்றிலே என்ன பண்ணார், பிறந்தார். பிறந்து என்ன பண்ணார், நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை நீக்கும்படியாக பிறந்து அவர் என்ன பண்ணார், படிப்படியாக இந்த உலகத்தில் அவருடைய அந்த ரட்சிப்பின் காரியத்தை செய்து கொண்டே வந்தார். கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ஒரு கட்டம் வரும்போது அவரை பிடித்து, சொந்த ஜனங்களே அவர்களை பிடித்து ரோமர்களுடைய கையில் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறைகிறார்கள்.
எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை வந்து முதல்ல பிடிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் மேலே ஒரு 2-3 குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஒன்று என்னன்னா, பல வருடமாக தாவீதினுடைய குமாரன் சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுவேன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளைக்குள்ளாக தேவனை எழுப்புவார்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த சரீரமாகி இந்த ஆலயத்தை, அதாவது இயேசு மரிப்பார், 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்றதை சொன்னாங்க. அந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தை பற்றி என்ன பண்ணலை, சொல்லலை. இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் இவர் வந்து பிசாசுகளுடைய தலைவன், அதனால் அதை கொண்டு பிசாசுகளை இவர் துரத்துகிறார் என்று சொன்னார்கள். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து வேதத்தை புரட்டுகிறான், வேதத்துக்கு புறம்பாக பேசுகிறான், பாவத்தை மன்னிப்பதற்கு தேவன் ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, ஆனால் இவர் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. ஓய்வு நாளில் என்ன பண்ணுறாரு, ஓய்வு நாளில் பரிசுத்த குலைச்சல் ஆக்குறாரு. அதில் போய் ஒரு கை விளங்க முடியாதவனை போய் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. ஒருத்தனை சூமின கை உடையவனை சுஸ்தமாக்குறாரு. இந்த மாதிரி ஓய்வு நாள்களில் அற்புதம் செய்கிறாரு. இந்த யூதர்களுடைய அந்த பிரமாணங்களை, சட்ட திட்டங்களை இவர் மதிக்கவில்லைன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை வைத்து இயேசுவை சிலுவையிலே அறைய அவர்கள் தீர்மானித்தார்கள். ஒரு குற்றமும் அவருக்கு முன்னாடி செல்லுபடி ஆகவே இல்லை. அவர் பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. பிலாத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த இயேசு அந்த இருக்கிற அந்த பெத்லகேம், அந்த எப்பிராத்தா, அந்த பெத்லகேம் என்கின்ற ஊர், அது ஏரோதுனுடைய கண்ட்ரோலில் இருக்குது, வேற ஒரு ராஜாவோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் ஏரோதுகிட்ட அனுப்புகிறாரு. உடனே ஏரோதும் விசாரித்து பார்க்குறாரு, ஒரு குற்றமும் இவன் இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு ஏரோதும் அனுப்பி விடுகிறான். அப்படி அனுப்பிவிட்ட உடனே பிலாத்து திரும்பவும் என்ன பண்ணுறான்னா, அவருடைய கையை கழுவி, அதை தான் பாடணும், அந்த பிலாத்தும் கையை கழுவி என்ன பண்ணிட்டாரா, விட்டார். கையை கழுவி, இந்த குற்றம் என் மேலே சுமரக்கூடாது, என் பிள்ளைகள் மேலே சுமரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை என்ன பண்ணுறாரு, கழுவுறாரு. உடனே அங்கே இருந்த பரிசேயர்கள், அந்த கூட்டம், ஒரு மாஸ் கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இயேசுவை சிலுவையில் யாரும் கோஷமிடுது. சரி, உங்கள் வார்த்தையின்படியே இயேசுவை சிலுவையில் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் சொல்லிடுறாரு, இது என்னுடைய தீர்ப்பு அல்ல, இது உங்களுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவை பிலாத்து என்ன பண்ணுறாரு, சிலுவையில் ஒப்பு கொடுத்து விடுகிறார். அவர் சிலுவையில் அப்படி தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு 7 வார்த்தைகளை பேசுகிறார். 7 வார்த்தைகளை என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். 7 வார்த்தை இப்போ நம்ம பேசுகிற மாதிரி 1 2 3 4 5 6 7 முடிஞ்சிச்சு அப்படி பேசல பாருங்கள். சில நேரங்கள் அவர் மணி நேரங்கள் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி தொங்கிக் கொண்டு இருக்கும்போது சிறிது நேரங்களை விட்டு சில நேரங்கள் கழித்து என்ன பண்ணுறாரு, ஒரு வார்த்தையை பேசி கொண்டு வருகிறார். அப்படி அவர் பேசின அந்த 7 வார்த்தையை நான் சுருக்கமாக நம்ம இன்றைக்கு தியானித்து நாம் முடிப்போம். அது முதலாவது வார்த்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். முதலாவது வார்த்தை என்ன சொல்லப்படுகிறதுனா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுது. இயேசு சிலுவையில் முதல் வார்த்தை பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, இவர்களுக்கு மன்னியும். பாருங்கள், என்னை பிடிச்சி எந்த தப்புமே பண்ணல, ஒருத்தன் என்னை ஜெயிலில் போட்டால் நான் என்ன சொல்லுவேன், படும்பாவி, இவனெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், இவனெல்லாம் வாழ்வானா, இவனெல்லாம் எப்படி இருப்பான், இவனுக்கு கண்டிப்பாக தக்க தண்டனையை கடவுள் என்ன பண்ணுவார், நிச்சயமாக இவனுடைய வாழ்க்கையில் தக்க தண்டனை என்ன பண்ணுவார், கடவுள் இவனுக்கு கொடுத்தே தீர்வார், இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இயேசு எதற்காக வந்தார்னா, மனுக்குலத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையுமே மன்னிக்கும்படியாக தான் இயேசு வந்தார். எதுக்கு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார்னா, ஒட்டுமொத்த பாவத்தினுடைய, மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கும்படியாக என்ன பண்ணுறாரு, சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த வசனத்தில் லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தில், அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்றாரு. தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒட்டு மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் மன்னிக்கும்படியாய் வந்த தேவன். ஆனால் சிலுவையில் இந்த இடத்துல சொல்றதை நம்ம கவனிக்கணும். என்ன சொல்றனா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அங்க இருந்த ஜனங்க, அவரை சிலுவையில் அறைந்தவர்கள்,
அவர்களை என்ன பண்ணார்கள்? அவர்களை இவர்களுக்கு மன்னியும் என்று என்ன பண்றாரு? இயேசு என்ன பண்றாருன்னா, அவர் கேட்கிறாரு, சிலுவையில் தன்னை அறைந்ததற்கு காரணமாய் இருந்தவர்களை என்ன பண்றாரு? முதலாவது தேவனிடத்தில் மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, சிலுவையில் பேசின அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு பெரிய பண்பு நமக்கு உண்டாகணும். ஏன்னு சொன்னா, நம்மளுக்கு நல்லது பண்றவன், தப்பே பண்ணாதவன மன்னிக்கிறது வேற விஷயம். பாருங்க, அவனை மன்னிக்கிறது இல்லை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தப்பு பண்ணியிருப்பான், அவனை மன்னிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இல்லை ஊரில் யாருக்காவது தப்பு பண்ணியிருப்பான், மன்னிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பாருங்க, என் மீது ஒருத்தன் தப்பு பண்ணும்பொழுது, எனக்கு ஒருத்தன் தீங்கு விளைவிக்கும் போது அவனை மன்னிக்கிறேன் பாருங்க, அதுதான் தேவனுடைய அன்பு. தேவன் அதை தான் சிலுவையில் செய்தார். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தேவன் என்ன பண்ணார்னா, மன்னிப்பை வழங்கினார். ஏன்னா சிலுவையில் என்ன தரப்போறார்னா, மன்னிப்பை தரப்போறார். பாவம் மன்னிப்பு உண்டாக போகுது. தற்காலிகமாக இந்த பலிகள் எல்லாம் என்ன பண்ணல? பாவத்தை மன்னிக்கவில்லை, பாவத்தை மூடினது. பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தமெல்லாம் பாவத்தை மன்னிக்கல பாருங்க, பாவத்தை மூடிச்சு. உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு பாவத்தை மூடுகிறது. பாவத்தை மூடும்படியாக அந்த ரத்தம் என்ன பண்ணப்பட்டது? காணப்பட்டது. பாவத்தை மூடும்படியாக. நம்ம சில வேளைகளை பர்ஃப்யூம் அடிக்கிறோம். பர்ஃப்யூம் நம்மளை சுத்தப்படுத்துகிற பாடி ஸ்ப்ரே, இல்லை ரூமில் சில ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறோம். நம்ம ஷர்ட் மேலே சில ஸ்ப்ரேவை என்ன பண்ணுறோம், நம்ம உடம்புல அடிக்கிறது இருக்குது, சட்டையில் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணுறது, ஸ்ப்ரேவெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக? நம்ம உடம்பை சுத்தப்படுத்திக்கிறதுக்காகவா? அப்படியே நம்ம உடலை அப்படியே பாதுகாத்துக்கிறதுக்காகவா அப்படின்னு சொன்னால் கிடையாது. பாருங்கள், கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஃபேன் இல்லாத இடத்துலையோ வெயில்லையோ அப்படின்னு போனால் நம்ம வேர்வை வந்து தானாகவே நம்முடைய வேர்வை என்ன பண்ணுது, ஒரு உடம்புல ஒரு வாசனை என்ன பண்ணுது, கிளப்பி விட்டுருது. மற்றவர்களுக்கு ஒரு அருவருப்பாக அந்த வாசனை இருக்கலாம், சில வேளைகளில் நமக்கே இருக்கலாம். அந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடாது. அந்த அருவருப்பான சில விஷயங்களெல்லாம் நம்ம அனுபவிக்கக்கூடாதுன்னு நம்ம முன்கூட்டியே ஸ்ப்ரேவை என்ன பண்ணுறோம், போட்டுக்கிறோம். முன்னெல்லாம் எல்லாருமே இப்போ ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணுறோம். முன்னெல்லாம் யூஸ் பண்ணனா அந்த சென்ட் அடிச்சுட்டு வந்தாங்கன்னாவே குளிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குளிக்கலையா, இன்னைக்கு இது பண்ணலையா அப்படியெல்லாம் கிண்டலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முன்னெல்லாம் கேட்பாங்க. இப்போ எல்லாருமே சாதாரணமாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மாதிரி தான் தற்காலிகமாக பாவத்தை மூடி தேவனிடத்தில் நம்ம உறவாடும்படியாக செய்ததே தவிர அது ஒரு நிரந்தர தீர்வாய் இல்லை. இயேசு என்ன பண்ணார்னா, சிலுவையின் மூலமாக பாவ மன்னிப்பை நமக்கு முதலாவது வழங்கியிருக்கிறார். சிலுவையில் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது நமக்கு பாவ மன்னிப்பு அங்கே உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு. நம்ம செஞ்ச எல்லா தவறுக்கும், நான் எதுவுமே செய்யலையே, நம்ம சில வேலை எதுவுமே செய்யலையேன்னு சொல்லலாம். என்னங்க செஞ்சேன், பெரிய குற்றமே செய்யலையே. நான் சொல்கிறேன், பெரிய குற்றமே செய்ய தேவையில்ல. இந்த மனுஷனாக இந்த பூமியிலே பிறந்திருக்குதே ஒரு பெரிய குற்றம் தான். ஏன்னு சொன்னால், நம்முடைய முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்க, பாவத்தில் வாழ்ந்தாங்க. அவங்க அப்படி இருந்ததுனால நம்ம இந்த பூமியில் வந்ததே பெரிய ஒரு பிரச்சனை தான். பாருங்க, பெரிய பிரச்சனை தான், பெரிய காரியம் தான். ஒரு கெட்ட விஷயத்த ஒரு பிள்ளைக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, சொல்லித்தர வேண்டியதே கிடையாது. வா, நல்லா ஸ்கூலில் பேக்கெல்லாம் மாட்டின்னு போய் நல்லா படிப்பா, நல்லா படிச்சுட்டு வா, இப்படி தானே சொல்கிறோம். ஸ்கூலெல்லாம் மாட்டின்னு போய் நல்லா படிச்சுட்டு வா, நல்லா படித்தேன்னா டாக்டர் ஆகுவ, போலீஸ் ஆகுவ, அதாவ இதாவ, அப்படி தானே உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அப்படி தானே பிள்ளைகளை நம்ம பழக்கி விடுறோம். இல்லைப்பா, இன்றைக்கி போயிட்டு உங்கள் டீச்சரை போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறோமா? அப்படியெல்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது. ஆனால் அப்படி நடக்குது. சில வேலைகளில் ஸ்கூலுக்கு அனுப்பி நல்லா படின்னு அனுப்பிச்சா போய் டீச்சர் அடிச்சிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணுறான். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? நான் சொல்லி கொடுத்து அனுப்புகிறேன். நான் ஃபீஸ் கட்டி அவனை சேர்த்து அவனை படிக்க வச்சு அவனை டீச்சரை அடிக்கிறதுக்கு, ஹெட் மாஸ்டர் அடிக்கிறதுக்கு, ஸ்கூலில் இருக்கிற பசங்களை அடிக்கிறதுக்கு அதுக்கு அனுப்பிவிட்றோம். எங்கள் பையன் சிரிக்கிறார் அவர் பண்ணதை சொன்ன உடனே. இதுக்காக நம்ம அனுப்பிவிட்றோம். அவர் என்னன்னா, இதெல்லாம் உள்ளேருந்து தானாகவே வருது. அப்போது பாவம் நமக்கு தானாகவே வருது, சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் வளர அவனுக்கு வருது. நன்மைகளை தான் நாம் சொல்லித்தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தான் குறித்து தான் சொல்லித்தர வேண்டும். அதற்கு தான் நாம் சபைக்கு வர வேண்டும். அதற்கு தான் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும். தானாக பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். அந்த பிரச்சனை எப்படி அகற்றுறதுன்றதுக்கு நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் சபைக்கு வருகிறோம் பாருங்க. ஆமென். அப்போ இயேசு ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னிக்க முடியாது. நான் எந்த தப்பும் செய்யலைன்றதுக்காக கிடையாது, எனக்குள்ள தப்பு இருக்குது பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் ஒருத்தனை கொலை பண்ணுற அளவுக்கு எனக்கு கோவம் வருது, ஆனால் நான் கொலை பண்ண மாட்டேன்றேன். ஏன் கொலை பண்ண மாட்டேன்னா, போலீஸ் என்னை பிடிச்சிடுவான். போலீஸ் பிடிக்கவே மாட்டான். நீங்கள் யாரை வேணால் வெட்டலான்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி பேப்பரில் ஏதோ ஒரு இடத்துல வெட்டின்னு இருக்கிறான். வெட்டினா போலீஸ் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க. யாரை வெட்டி வேணா சாவடிக்கலான்னு சொல்லி பாருங்கள்.
பேப்பரே வந்து நீங்கள் குட்டி யானை வச்சு தான் ஏற்றின்னு போகணும். ஏன்னா அவ்வளோ பேர் வெட்டிட்டான்னு வந்துட்டு இருக்கும் பேப்பரில். ஒரு பேப்பர் வாங்கினீங்கன்னா போய் குட்டி யானை கொண்டு வாங்க, பெரிய வண்டி எடுத்துன்னு வாங்க, அந்த வண்டியில் தான் எடுத்துன்னு போக முடியும்னுவான் பேப்பரில். அவ்வளோ குற்ற செயல்கள் வந்துவிடும். ஏன்னு சொன்னால் ஒரு தண்டனை இருக்கிறது என்பதற்காக தான் குற்றங்கள் குறைவாக இருக்கிறது. அதனால தான் இயேசு பாவத்துக்கு சம்பளம் மரணம் என்று ஒரு தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டும். இயேசு நமக்காக அனுபவித்து என்ன பண்ணார்னா நமக்கு மன்னிப்பை என்ன பண்ணார்? ஏற்படுத்தி கொடுத்தார். எதற்காக? இவர்களை பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பிலே பங்கடைவதற்காக இவர்களை மன்னியும் சொல்கிறார். எதற்காக மன்னியும் சொல்கிறான்? அவன் மன்னிச்ச உடனே அவன் நல்லா பரலோகம் போயிட்டு இருக்க மாட்டான் பாருங்க. ஆனால் எதுக்காக மன்னிக்கணும்னு சொல்கிறான்னா, இயேசுவை அறைந்தவர்கள், சிலுவையில் அறைந்தவர்கள், ஒருவேளை தேவன் அவர்களை தண்டித்து விட்டார், அவர்களை தண்டனைக்குள்ளாக அவர்களை தேவன் தீர்த்து விட்டால் அவர்கள் ரட்சிப்படைய முடியாது. கடவுளுக்கு ஒரு கோபம் வந்து அவன் சிலுவையில் அறையப்பட்டு அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே அவனை ஏதோ ஒரு வியாதியோ ஏதோ ஒன்று தேவன் அவனை கைவிட்டு விட்டு அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவன் செத்து போயிட்டா என்ன பண்ண முடியாது? அவன் இந்த ரட்சிப்பை அடைய முடியாது. தேவன் அந்த சிலுவையில் உண்டு பண்ணின அந்த ரட்சிப்பை அடைய முடியாது. அதனால தான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும்ன்றார். நம்மளாம் ரட்சிக்கப்பட்டுருவோம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அங்கே அந்த காரணமாக இருந்த அவர்களை மன்னியும் சொல்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு ஏன் அவர்களை மன்னியும் சொல்கிறான்னா, யூதாஸை தேவன் என்ன பண்ணலன்னா மன்னிக்கலை. ஏன்னா அவன் மன்னிக்கிற இடத்துக்கே வரல, அவன் மனம் திரும்பலை, அவன் உள்ளே வரல, அவனுடைய இருதயம் இன்னும் கடினமாகுது. இயேசுவே சொல்கிறாரு காட்டி கொடுக்கும்போது, யூதாஸை போய் நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்கின்றார். திருந்தணும்னா அப்போ திருந்திருக்கணும். அந்த இரவில் ராபோஜனம் அவர்கள் அந்த திருவிருந்து எடுக்கும்போது அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் அவங்களுக்கு சீஷர்களுக்கு கொடுக்குறாரு பாருங்கள். அந்த பிரெட் ஒயின் இதுதான் பிரதான உணவு. அப்படி உணவை என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறார்கள். அதை சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது யூதாஸ் வெளியே போயிடுறான். நீ போயிட்டு சீக்கிரம் பண்ணுப்பான்றாரு. 11 பேருக்கு தான் அந்த பந்தியில் பங்கு பெறார்கள். அவரை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் காரியோத் என்கின்றவன் அந்த பந்தியில் இல்லை. கடைசியில் அவன் எப்படின்னா, அவன் தலைகீழாக குதிச்சு அவன் தலை செதிரி மறிச்சிட்டான்னு சொல்லு, தூக்கில் தொங்கினான்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது பாருங்க, அவன் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லு. மேலேருந்து கீழே குதிச்சு நாண்டுன்னு செத்தது. அந்த தலைலாம் செதிரி அவன் அப்படி தான் என்ன பண்ணான்? மரித்து போனான். அவனுக்கு ஒரு ரட்சிப்பே கிடையாது, அவன் மரித்து போனான். ஆனால் சிலுவையில் அறைந்த காரணமாக இருந்தவர்களை இயேசு என்ன பண்ணுறாரு? மன்னியுங்கள் என்று சொல்கிறார். ஏன்னு சொன்னால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவங்களுக்கு தெரியலன்றாங்க. நிறைய வேலையில் இயேசு பற்றி நம்மளுக்கு தெரியல, யாருமே தெரியல. அன்னைக்கு யாருக்குமே இயேசுவை பற்றி தெரியல. அதை தான் பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2, 8, 9. அது பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. இங்க சொல்றாரு பாருங்க, இதை பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் எதை அறியல? இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போறதன் மூலமாக அவர்தான் தேவன், அவர்தான் மாம்சத்தில் வந்த தேவன், அவர்தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க போகிறான்னு தெரியல. ஒரு பெரிய அரசியல் தலைவரை ஜெயிலில் பிடிச்சின்னு போனால் கூட நம்ம ஆளுங்க மோளதாளத்தோடு இட்டு போய் விடுவானுங்க போல ஜெயிலில், பெரிய ஆளுங்களை. அவர் விடுதலை ஆகிறான்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு மேலத்தாளத்தை வச்சு அவர் வீட்டில் இட்டுன்னு வந்து விடுவாங்க. போகும்போதும் ஒரு கூட்டம் போவோம், வரும்போதும் ஒரு கூட்டம் வரும். இயேசு வந்து உண்மையாகவே நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வந்தார் சொன்னால், சிலுவையில் நிற்கும்போது ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கூட்டம் நின்றுன்னு இருக்கும். அவர் வந்து இப்படி அடிபட்டு வாதிக்கப்பட்டு இவரை வந்து கொடுமைப்படுத்தி சிலுவையில் அறைந்திருக்க மாட்டாங்க. இவரை சாதாரணமாக சிலுவையில் அறைந்திருப்பாங்க. ஆனால் தேவ சித்தம், இந்த ரகசியம் என்னென்னா, இப்படியெல்லாம் அடிபட்டு கொடுமைப்பட்டு அவரை வாரினாலே அடித்தார்களாம். ஒரு வாறு 3ஆய் பிரிந்து 3 9ஆய் பிரிந்திருக்குமா. அதை அடித்து இழுக்கும் பொழுது 9 சரீர துண்டுகள் என்ன பண்ணுவான்? வந்து பீத்து எரியப்படும். ஒரு டெமோ ஒன்று காட்டுவாங்க, ஃபேஷன் ஆஃப் தி கிரைஸ்டில் ஒரு டெமோ காட்டுவாங்க. அடித்து இழுப்பாங்க அந்த கட்டையில் படத்தில். அது எதுக்குன்னா, அதை பார்க்கும் பொழுது இப்படி தான் உன்னுடைய சரீரம் பிற்கப்பட போகிறது என்ற ஒரு பயம் உண்டாகும். இயேசுவை அந்தளவுக்கு அடித்து சித்திரவாதைப்படுத்தி கொடுமைப்படுத்தி சிலுவையில் வச்சிருக்கிறாங்க பாருங்கள். அப்போ சொல்கிறார் இவர்களை மன்னியும். அவரை பற்றி யாருக்குமே தெரியல. வசனம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அவர்களை அறிந்திருந்தார்களே ஆனால்
மகிமையின் தேவனை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்களா? சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்கள். அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. ஒரு ராஜாவுக்கு தெரியல. 2 பேர்கிட்ட அனுப்புறாங்க. பிலாத்துக்கிட்ட அனுப்புறாங்க, யோரோது கிட்ட அனுப்புறாங்க. ஒருத்தருக்கும் இவர் தேவன் தெரியல. பிலாத்துக்கிட்ட போய் கேட்குறாரு. பிலாத்து நினைச்சிருந்தா சொல்றாரு, உன்னை விடுதலையாக்குவோம், உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றாரு பிலாத்து. இயேசு சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் என் மீது உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லைன்னு. இந்த ரகசியம் புரியல. விடுதலை ஆக்க முடியாது. ஏன் விடுதலை ஆக்க முடியாதுன்னா இந்த ரகசியம் புரியல. இவர் கடவுள்னு தெரியாது. தெரிஞ்சா விடுதலை ஆக்கிடுவான். தெரிஞ்சா அவர் பாதத்தையே பிடிச்சிட்டு இருப்பான். தெரிஞ்சா 33 வயசுல அவரை சாக விட்டுருக்க மாட்டான். நமக்கு ரட்சிப்பு உண்டாகி இருக்காது. அவர் நமக்காக இப்படி பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை ஒரு காட்சி பொருளா தேவனுடைய சித்தத்தையே புரிந்து கொள்ள முடியாது. அந்த சித்தமே வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பான் மனுஷன். பாருங்க, தேவன் அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியா ஒரு பெரிய கடவுள் வந்து மனுஷனா மாறி இந்த பூமியில தொங்கின்னு இருக்கான். பாருங்க, பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அதை ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் தேவனை என்ன பண்ணியிருக்க மாட்டார்கள்? சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்கள். மகிமையின் கர்த்தரை சிலுவையில் என்ன பண்ணியிருக்க மாட்டார்கள்? அறைந்திருக்க மாட்டார்கள். யாருக்குமே தெரியல அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையிலும் ஒரு பெரிய வல்லமை படைத்த தேவன் என்ன பண்ணுறாருன்னா மன்னியும் சொல்கிறார். மன்னியும். முதல் வார்த்தை மன்னியும். 2வது வார்த்தையை பார்ப்போம். லூக்கா 23வது அதிகாரம், அதே அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒரு கள்ளன் இயேசு கிறிஸ்துவை அறையும் போது, அதாவது 32வது வசனத்திலேருந்து 33வது வசனம் வரையும் வாசித்தீங்கன்னா, ஒரு 2 பேரை இயேசுவோடு சிலுவையில் அறையிறாங்க. 2 கள்ளர்கள். கள்ளர்னா திருடன். 2 திருடனை கடவுள் பக்கத்தில் அறையிறாங்க. பாருங்க, என்ன ஒரு மோசமான நிலை பாருங்க. கடவுளுக்கு சிலுவையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு நிலை எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து பாருங்க. திருடனோட கம்பேர் பண்ணாவே நம்மளுக்கு பிடிக்காது. அவங்களோடு என்ன ஒப்பிட்டு பேசுறிய. சில வேளைகள் நம்ம கூட பிறந்தவங்களோட ஒப்பிட்டு பேசினா கூட பிடிக்காது. தாயோட ஒப்பிட்டு பேசினா பிடிக்காது. அண்ணனோட ஒப்பிட்டு பேசுங்க, எங்கள் அக்காவோட ஒப்பிட்டு பேசினா பிடிக்காது. இப்படி சில வேலையில் இருக்கும். அவங்க வேறு மாதிரிங்க. நம்ம சொல்லுவோம், நானே அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன? நானே அப்படி தான் சொல்லுவேன். அவங்களோட ஒப்பிட்டு பேசினா நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்மளை கடவுள் வேறு மாதிரி வச்சிருக்கிறாருன்ற ஒரு உணர்வு இருக்குது. கடவுள் நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறாருன்னு ஒரு உணர்வு இருக்குது. அதனால வேற ஒருத்தராக கூட நம்மளை ஒப்பிடும்போது நமக்கு பிடிக்காது பாருங்க. ஆனால் இயேசுவுக்கு பக்கத்தில் 2 திருடர்களை கொண்டு வந்து அழைக்கிறார்கள். ஒரு திருடன் 37வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை சொல்லுது. ஒரு திருடன் இகழ்ந்தானா. என்ன பண்ணான்? இகழ்ந்தான். நம்மளை கேலி பண்ணான், கிண்டல் பண்ணான். சிலுவையில் கூட அவரை ஒருத்தர் கிண்டல் பண்ணுறான் பாருங்க. அவனே சிலுவையில் தான் தொங்கின்னு இருக்கிறான். சில வேலைக்கெல்லாம் போனோன்னா போன முதல் 2வது நாள், ஏன்ப்பா இந்த வேலைக்கு வந்திருக்கிற? இந்த வேலைலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அவனே அந்த வேலை தான் நீ எத்தனை வருஷமாக செய்கிறேன்னு கேட்டால், நான் 5 வருஷமாக 5 வருஷமாக அவன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். நான் முதல் நாள் வந்தேன், ஏன் வந்த? இதெல்லாம் கஷ்டமான வேலை. இல்லை ஓனர் தொந்தரவாக இருப்பார், அது தொந்தரவு, சம்பளம் சரியாக வராது, ஏதாவது ஒன்று சொல்லுவான் பாருங்க. ஆனால் பிரச்சனை உண்மையிலே இருக்கும். ஆனால் பிரச்சனையெல்லாம் சகித்து அவன் செஞ்சுட்டு இருப்பான். அவன் புதுசாக வந்த ஆளை பார்த்து சொல்லுவான், கிண்டல் பண்ணுவான். நீ வராதப்பா, போப்பா, நீ நல்லா படிச்சிருக்கிற, அதை பண்ணியிருக்கிற, இதை பண்ணியிருக்கிற, அங்கே போய் இவனே வேலை கிடைக்கலன்னு தான் வந்திருக்கிறான். அந்த மாதிரி இயேசுநாதரை என்ன பண்ணுறான்னா, இந்த ஒரு கள்ளன் இகழ்ந்தான். இன்னொரு கள்ளன் என்ன பண்ணுறான்? 40வது வசனத்தை வாசிப்போம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இவன் கேட்குறான் பாருங்க, தேவன் அவரை சொல்கிறான். இன்னொரு கள்ளன் என்ன பண்ணான்? தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இவங்களுக்குன்னா தேவன்னா தெரியாதா? இவனுக்கு கடவுள் இருக்கிறாருன்னு தெரியாதா? இவ்வளோ நாள் கடவுளுக்கு பயப்படலையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கல. சிலுவையில் தான் கேட்குறான். கடவுளுக்கு பயப்படாமல் ஏன்பா திருடுற அப்படின்னு கேட்கல. திருடுறோன்னா திருடுறத மட்டமாக பண்ணியிருப்பான். நம்ம நியூஸ்லலாம் வாசிக்கிறோம். ஒருத்தன் ஒரு கார்பெண்டர் என்ன பண்ணான்னா, டோரு லாக்கை வந்து தப்பாக வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே போயிட்டு உடைச்சி அந்த வீட்டில் 2 பேரையும், புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சாவச்சு திருடி இருக்கிறான். திருடுறான்னா வெறும் திருட மட்டமாக செய்வான். ஒரு 2 பேர் நகையை பறைக்கணும்னு சொல்லி நியூஸில் நிறைய வருது. நகையை பறைக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா அதை மேலே நிறைய குற்றங்கள் செஞ்சுப்பான். திருடுறதுக்காக ஆல்டர்னேட்டாக எக்ஸ்ட்ரா செஞ்சுருப்பான். அந்த குற்றமெல்லாம் செய்யும் போது தேவன் இருக்கிறாரான்னு தெரியலையா? தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையான்னு அப்போல்லாம் ஏன் சொல்லலை? ஏன் சிலுவையில் சொல்கிறானா? சிலுவையில் தொங்குகிறவர் தேவன் என்ற ஒரு உணர்வை அடைந்தான். ஆமென்.
எல்லாம் நினச்சிட்டாங்க சிலுவையில் வந்து அவர் ஏதோ சொன்னார், ஒரு கல்லை நிந்தித்தான், ஒரு கல்லை அவரை புகழ்னான், அதனால் பரலோகத்துக்கு போயிட்டான். கடவுளை அவன் புகழ்ந்து சொன்னான், அவரை நல்லவருனால போலங்க. அவர் தேவன்னு நம்பனால தான் பரலோகத்தில் இருப்பேன்னு சொன்னான். ஆண்டவர் ஏன் பரலோகத்தில் இருப்பேன்னு சொல்கிறாருன்னா, அந்த கல்லனை பார்த்து அவர் தேவன் என்பதை நம்பினான். நம்பிட்டு 41வது வசனத்தில் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆண்டவரே அப்படின்றான். முதல்ல தேவன் என்றான், ரெண்டாவது ஆண்டவர் என்றான். ஆண்டவர்னா என்னை ரட்சிக்கும்படியாக வந்தவர், கர்த்தர் அப்படின்னு பொருள். ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் இந்த உலகத்தை ஆளுகிறவர், மாஸ்டர். அவர் தான் மாஸ்டர், இந்த உலகத்தையே ஆளுகிறவர் அவர் தான். அதனால இவன் இந்த கல்லன் சொல்றான், முதல்ல தேவன் நம்புறான், அப்புறம் ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில். எங்க இந்த பூமியிலேயே ஒரு ராஜ்யத்தை பண்ண போறாரு? கிடையாது. பரலோகத்தை சொல்றான் அவன். உம்முடைய ராஜ்யம், மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிட்டான். அது இயேசுநாதர் மூலமா இருக்குது. இவர் சாதாரண ஆள் இல்லை, இவரை பிடித்து இவரை தொங்க வச்சிருக்கிறாங்க. இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அதனால் இப்போவாவது இந்த ஆண்டவரை பிடிக்கிறான். நிறைய பேர் நினைக்கிறாங்க, கடைசியான ஆண்டவரேன்னு நான் வந்துட்டேன்னா ஆண்டவர் என்னை பரலோகம் கொண்டு போயிடுவாருங்க. கடைசியாக வரணுமே, கடைசியாக கூட நம்மளால் வர முடியாது சில ஆட்களால். ஆனால் ஆண்டவர் நம்மளை முன்கூட்டியே அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து விட்டார். அவரை ஆண்டவராக விசுவாசிக்க வைத்து விட்டார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து, கண்டிப்பாக நீ என் கூட இருப்பாப்பான்னு. ஆமென். ஏன்னா அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. அப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டான். எதை கண்டுபிடிச்சிட்டான்? அவருக்கு ஆண்டவர், அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது. உடனே இயேசு சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயாக. இயேசுவோடு கூட பரதேசி அப்படின்னா ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம், பேரடைஸ். ஆங்கிலத்தில் நிறைய ஹோட்டலெல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம் பேரடைஸ்னு. நிறைய ரூம்ஸ்க்கு வச்சுருப்பான், வீட்டுக்கு வச்சுருப்பான். பேரடைஸ்னா இலைப்பாறுதல், பரதீசு அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு என்னோடு கூட நீ இலைப்பாறுதலில் இருப்ப. எதனால் இருப்ப? என்னை புகழ்ந்ததுனால இருக்க மாட்ட, என்னை தேவன்னு நம்பினதுனால இருப்ப. ஆமென். நம்ம ஆண்டவரை புகழ்ந்ததுனால அங்கே போகிறது கிடையாது, தேவனை நம்பினதுனால போகிறோம். தேவனுக்கு நிறைய காணிக்கை கொடுக்கறதுனால பரலோகம் போக போகிறது கிடையாது. கடவுள் எனக்காக இந்த பூமியில் வந்து என்னுடைய பாவத்தை மன்னிச்சாருன்றதுனால நம்ம பரலோகம் போக போகிறோம். ஆமென். நான் எதை நம்புகிறேன்? இயேசுவை தான் நம்புகிறேன். ஆமென். இந்த காலை வேளையில் இயேசு எனக்கு ஒரு வாழ்வை என்ன பண்ணுவார்? உண்டாக்குவார். ரெண்டாவது வார்த்தை அதுதான், பரலோகத்தில் அவரோடு கூட வாழ்வது. நம்ம மூன்றாவது வார்த்தையை நாம் வாசிப்போம். யோவான் 19வது அதிகாரம் 26, 27வது வசனம். யோவான் 19 26, 27 ஆகிய வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். பாருங்க, மூன்றாவது வார்த்தை என்ன? ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அப்புறம் அவருக்கு அன்பா இருந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அதுதான் மூன்றாவது வார்த்தை. இயேசு மூத்த பையன், இந்த குடும்பத்திற்கே ஒரு தலைப்பிள்ளை. நம்ம ஊரில் கூட சொல்லுவாங்க தாய்க்கு தலைச்சான்னுவாங்க. தாய்க்கு தலைப்புல தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார்கள் பாருங்கள். அது ரொம்ப நம்ம சில பாரம்பரியங்களை நம்ம பின்பற்றி போகிறோம், தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றி போகிறோம். அது நல்லது தான், நல்லது இல்லை, தவறு அப்படின்லாம் சில வேலைகளை நம்ம யோசிக்கலாம், பண்ணலாம். தவறுன்னு நம்ம உள்ளே தெரிஞ்சு தானே விட்டுடலாம் பாருங்கள். அதை நம்ம கடவுள் நமக்கு உணர்த்துவார். அப்போ சில பாரம்பரியங்களை நம்ம கடைப்பிடிக்கணும். அதுபோல் யூத பாரம்பரியங்கள் சில காரியங்கள்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அவருடைய தாயை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றணும், நீதி உள்ளவராக மதிக்கணும், ஒரு பாவமும் இல்லாதவராக மதிக்கணும். சிலுவையில் கடைசி வரை அவர் நீதிபரராய் தொங்கணும். ஏன்னா நம்முடைய பாவங்களுக்காக அவர் தொங்குகிறார். கடைசியில் ஒரு குறை வச்சுட்டாருன்னு சொல்லக்கூடாது பாருங்க. அதனால் அவருக்கு அன்பாக இருந்த சீஷனை நோக்கி, அவருடைய தாயை நோக்கி, நான் இனிமேல் உன் பையன் கிடையாது, இவர் தான் உன்னுடைய பையன், இதோ உன் மகன் அப்படின்றார் பாருங்க. அதோ உன் மகன்.
அவருக்கு அன்பாக இருந்த சீஷனை நோக்கி இதோ உன் தாய் அப்படின்றாரு பாருங்க. அங்கே சொல்கிறாரு ஸ்திரீயே அப்படின்றாரு. நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறேன், என்ன ஏசு ஸ்திரீயேன்னு சொல்லிட்டாரு, பெண்ணே. ஒரு அம்மாவை போய் பெண்ணுன்றதா, அம்மான்னு கூப்பிட தேவையில்லையா? நம்மலாம் சொல்கிறோம் இல்லையா? அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் மனுக்குலத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக தொங்குகிறார். இயேசுநாதர் மனுக்குலத்தினுடைய ஒரு பிரதிநிதி, மனுக்குலத்தின் சார்பாக அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. அதனால அவர் ஸ்திரீயே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்னும் ஆங்கில வேதாந்தத்தில் என்ன சொல்ல, டியர் உமன் சொல்லுது, அன்பான பெண்ணு அப்படின்றார். ஒன்றும் தப்பான வார்த்தையிலெல்லாம் சொல்லலை அவர். ஒருவேளை அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தின்படி அம்மான்னு சொல்லாமல் கூப்பிடாமல் இருந்திருக்கலாம், நம்ம ஊர் பாஷையில் அம்மான்னு வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாரு. ஸ்திரீயே அதோ உன் மகன், இதோ அதோ உன் தாய் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுது. அவருடைய அன்பான நண்பனா, சீஷன் மட்டும் கிடையாது, அன்பான நண்பன். அன்பான நண்பன் அவனை பார்த்து சொல்கிறாரு இதோ உன் தாய் என்றார். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த வசனம் ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லுது, அண்ட் ஃப்ரம் தென் ஆன் ஐ டுக் ஹியர் இன் டு மை ஹோம். அப்படின்னா என்னன்னா, அந்த நாளிலிருந்து அந்த ஸ்திரீயை, அந்த மரியாளை தன்னுடைய வீட்டுக்கு வைத்து கொண்டு தன்வசமாய் வைத்து அவளை பராமரித்தானா. அவளோடு கூட அந்த மனுஷனோடு கூட கொண்டு போயிட்டானே வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ மூன்றாவது வார்த்தை தேவன் என்ன சொல்கிறான்னா, அந்த தாயை பார்த்து ஸ்திரீயே அதோ உன் மகன், அன்பாய் இருந்த சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்லி அந்த மூன்றாவது வார்த்தையை பேசுகிறார். நம்ம நான்காவது வார்த்தைக்கு நேராக செல்வோம். நான்காவது வார்த்தையை வாசிப்போம். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நான்காவது வார்த்தை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படி சிலுவையில் இருந்து பேசுகிறார். தேவன் ஒரு மனுஷனை கைவிட்டதில்லை, ஒரே மனுஷனை தான் கைவிடுவார். அவரை நம்பி வந்த எந்த மனுஷனையும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஒரே மனுஷனை தான் கைவிட்டு இருக்கிறார், அவர் இயேசு. ஏன் அவரை கைவிட்டார்னா, நம்முடைய பாவங்களுக்காக அவரை கைவிட்டு நம்முடைய கையை பிடிச்சாரு. சிலுவையில் என்ன நடந்ததுன்னா, இயேசுவை விட்டு தேவன் மாறாக நம்முடைய கரங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, பிடித்திருக்கிறார். ஒருத்தர் தான் மீட்க முடியும். இயேசுவை மீட்டார்னா மனுகுலமே அழிந்துடும், மனுகுலமே அழிந்துவிடும். அதனால் இயேசுவை மீட்க வேண்டும் என்பதற்காகவே என்ன பண்ணிட்டார்னா, நம்மளை கைவிடலை, நம்மளை மீட்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கைவிட்டு விட்டார். ஆமே, நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காகவே அவர் என்ன பண்ண விட்டார், இயேசுவை கைவிட்டு விட்டார். ஒரு வேலையில் சில ஆப்ஷன் இருக்கும்போது இதுவா அதுவானும் போது ஒன்று விட்டுருவீங்க, ஒன்று பிடிப்பீங்க. ஒன்று விட்டுருவீங்க, ஒன்று என்ன பண்ணுவீங்க, பிடிப்பீங்க. ஒன்று என்ன பண்ணுவீங்க, தூக்கி எடுப்பீங்க. ஏன்னா நம்ம எல்லாரையுமே காப்பாற்ற முடியாது. இயேசுவையும் மீட்டு கொண்டு சிலுவையிலிருந்து ரட்சித்து கொண்டு தேவன் நம்மை ரட்சிக்க முடியாது. அதனால தான் இயேசுவை கைவிட்டார், இயேசுவை அடித்தார். இது ஒரு வெற்றி துணி அல்ல. என் தேவனை ஏன் என்னை கைவிட்டுன்னு ஒரு வெற்றி முழக்கம் சொல்கிறாங்க. வெற்றி முழக்கம் கிடையாது, தேவனால் கைவிடப்பட்ட ஒரு தேவகுமாரனுடைய சத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம். இது ரட்சிப்பின் துணி அல்ல, ரட்சிப்புக்காக தேவன் நடத்திய ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவு கிடையாது. இது இயேசுவை ஒரு தற்காலிகமாக ஆண்டவர் கைவிட்டுட்டாருங்க, இல்லை நிரந்தரமாக கைவிட்டார். ஏன் நிரந்தரமாக கைவிட்டார்? நான் நிரந்தரமாக நம்முடைய கையை பிடிக்க முடியாது. இயேசுவை சிலுவையில் கையை விட்டுட்டார். தேவன் நம்முடைய கைகளை பிரித்து விட்டார். சிலுவையில் என்ன பண்ணுறாங்க, கதறுகிறார். சங்கீதம் 22:1 இந்த வசனம் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது பாருங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 22:1 வருது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. இது சிலுவையில் இயேசு பேசின வார்த்தை. இயேசுவை தேவன் கைவிட்டார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்று நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவரோ தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் மெய்யாகவே நமக்காக அடி வாங்கினார் சிலுவையில். அந்த இயேசு என் தேவனே என்று சொல்லும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு இருள் வந்ததாம்.
9வது மணி நேரம் 3ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் முதல் ஏதோ வரும் பாருங்கள். அந்த வசனம் வாசிப்போம். நம்ம முன்னாடி வசனம் மத்தேயு 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை, அதாவது பகல் 12 மணிலேருந்து 3 மணி வரை, 3 o'clock அப்படின்னு வருது ஆங்கிலத்தில். 3 மணி வரை, 12 மணிலேருந்து 3 மணி வரை பெரிய இருட்டு, வெளிச்சமாக இருக்க வேண்டிய நேரத்தில் இருட்டு. ஏன்னா அந்த இருட்டில் தேவன் அவரை அடித்தார். அந்த அடித்து கொண்டு இருக்கும்போது தான் தேவன் கதறுகிறார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேன்? ரோம போர்ச்சேவர்கள் அடித்த அடியை விட தேவன் அவரை அடித்தது தான் ஒரு பெரிய ஒரு காரியம் பாருங்கள். பெரிய ஒரு பிரிவாய் தெரிஞ்சது. தேவன் கதறார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர். அதுதான் 4வது வார்த்தை. 5வது வார்த்தை என்னன்னா, யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 19:28. அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக பாருங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. 5வது வார்த்தை தாகம். ஒரு தாகத்தோடு கூட தொங்குறாரு. முதல்ல ஒரு பிளட் லாஸ் ஆன ஒரு மனுஷன் முதல்ல என்ன கேட்பான்? தண்ணி கேட்பான். தண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கொடுத்தா செத்துருவாங்க. அதனால் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம உடம்புல என்ன ஓடுது? ரத்தம், தண்ணீர். நம்முடைய உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 70% தண்ணீர், ஒரு 70-80% ரத்தம். இதுதான் நம்முடைய உடம்பை என்ன பண்ணுது? வைத்து கொண்டு இருக்குது. ரத்தம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய சரீரத்துக்கு, நம்முடைய ஃப்ளஷ், நம்முடைய சதைக்கு, நம்முடைய நரம்புக்கு ரத்தம் ரொம்ப முக்கியமானது. எல்லா ரத்தமும் அவர் சிந்தப்படுகிறது சிலுவையில். அப்போ தண்ணி தாகம் எடுக்குது. அவருக்கு கசப்பான காடியை கலந்து கொடுக்கிறார்கள். அவருக்கு உண்மையாகவே சரீர தாகம் உண்டு தான், ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் அப்படின்றார். நிறைய பேருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக வந்தவர். ஆமென். அவர் ஏன் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 2 வசனம் இருக்குது, நான் சொல்கிறேன், வாசிக்கவேனா. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தில் மோசேவின் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணிக்காக கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா, மோசேவை பார்த்து கண்மலையின் அடின்றார். நான் எந்த கண்மலையில் நிற்கிறனோ அந்த கண்மலை அடி, அப்போது தண்ணி வரும்ன்றார். மோசே கண்மலை அடிக்கிறார், தண்ணி வருது. இன்னும் கொஞ்சம் கடந்து போகிறாங்க, அதே மாதிரி தண்ணி இல்லாத ஒரு இடம் வருது. என்னாகும் 28:8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்மலையின் இடத்துல பேசு, அப்போ தண்ணீர் வரும்ன்றாரு. மோசே ஜனங்க மேலே இருக்கிற கோபத்தில் கண்மலை 2 தடவை அடிக்கிறாரு. அடித்த உடனே தண்ணி வருது, ஜனங்களாம் குடிக்கிறாங்க, ஆடு மாடெல்லாம் குடிக்குது. என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படியாததுனால நீங்கள் கானான் தேசத்துக்கு போக மாட்டீங்கன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு? அவருடைய கோபத்தில் சொல்லிடுறாரு, போக மாட்டீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லிவிட்டுறாரு. பாருங்க, இந்த காரியத்தை பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் பவுல் எழுதும்போது அடிக்கப்பட்ட கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்கிறாரு. அடிக்கப்பட்ட கண்மலை கிறிஸ்துவே. அங்கே கண்மலையை அடித்து தண்ணி வந்தது பாருங்க, அந்த கண்மலை கிறிஸ்து, அந்த கண்மலை தான் கிறிஸ்துன்றாரு. அவர் அடித்ததுனால அநேக ஜனங்களுடைய பாவங்கள் தீர்க்கப்பட்டது. சிலுவையில் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. எதுக்காக தாகம்? அநேக மனுஷனுடைய தாகங்களை தீர்க்கும்படியாக இயேசு அடிக்கப்பட்டார். ஆமென். நிறைய தாகம் என்னுடைய வாழ்க்கையில் தீர முடியாத ஒரு தாகம். யார் என் பிரச்சனைக்கு பதிலாக இருப்பா? யார் என் வியாதிக்கு பதிலாக இருப்பா? யார் என்னுடைய மனசை புரிஞ்சுப்பான்? நான் சொல்கிறேன், உங்கள் மனதை புரிந்து கொள்ளுகிறவர் கடவுளை தவிர வேறு யாரும் பெருசாக புரிஞ்சுக்க முடியாது. ஆமென். எந்த உறவும் புரிஞ்சுக்க முடியாது. நம்முடைய தாகத்தை, நம்முடைய உணர்வை நான் எப்படிங்க புரிஞ்சிக்க முடியும்? ஒரு கணவன் எப்படி மனைவியுடைய தாகத்தை புரிஞ்சிக்க முடியும்? மனைவி எப்படி கணவனுடைய தாகத்தை? நான் மனுஷங்க, உங்களுக்கு வலிக்கிற மாதிரி எனக்கும் வலிக்கும், உங்களுக்கு ஆகிற மாதிரி எல்லாமே ஆகும், உங்களுக்கு ஆகிற மாதிரி எனக்கும் ஆகும். எல்லாமே உங்களுக்கு என்ன நடக்குதோ அது எல்லாமே எனக்கும் நடக்கும். உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே எனக்கும் தேவை. அப்போ எப்படி உங்கள் தாகத்தை நான் தீர்க்க முடியும்? கடவுள் தான் தாகத்தை தீர்க்க முடியும். அந்த அடிக்கப்பட்டவர் நமக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய தாகத்தை தீர்த்தார். அதான் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கு. அவர் தாகம் தீரணும்னு கிடையாது, நம்ம எல்லாருடைய தாகம் தீரணுன்றதுக்காக தான் அவர் சிலுவையில் தொங்கினார். ஆமென். என் தாகம் தீரணும். வியாதியில், வறுமையில், கஷ்டத்தில் இருக்கிற என்னுடைய தாகம் தீரணும். வியாதியாக இருக்க யாரு 1 லட்ச ரூபாய் கொடுத்தா சுகமாக்கிடுவானா? 10 லட்ச ரூபாய் கொடுத்தா சுகமாக்கிடுவான். ஒரு மனுஷன் மரிச்சிட்டான், நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தா சுகமாக்குவானா? இந்த முதலமைச்சராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர், எப்படி எல்லாத்தையும் இந்தியாவே விற்று என்னை உயிரோடு ஆகினா கூட அவர் ஆக முடியாது. இல்லைங்க, நான் இந்தியாவோட பிரதமருங்க, ஆக முடியாது. எந்த மனுஷனாலும் அந்த தாகத்தை தீர்க்க முடியாது. இயேசுவால் தான் தீர்க்க முடியும்.
இயேசு கல்வாரி சிலுவையில நம்முடைய தாகத்தை தீர்க்கும்படியாக அவர் தாகமானார். நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கும்படியாக அவர் என்ன பண்ணாரு? தாகமானார். அவர் அடிக்கப்பட்ட போது தீராத பாவ பிரச்சனைகளை தேவன் நமக்காக தீர்த்து வைத்தார். நம்முடைய பாவத்தை யார் தீர்ப்பார்? கடவுள் நம்முடைய பாவத்தை என்ன பண்ணாரு? தீர்த்து வைத்தார். 6வது வசன வார்த்தைக்கு நேராகி நாம் கடந்து போவோம். 6வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 6வது வார்த்தை முடிந்தது. தேவன் எதெல்லாம் முடிச்சார்? நியாய பிரமாணத்தை முடிச்சிட்டார். நான் கடைபிடிக்க முடியாததை அவரும் கடைபிடிச்சிட்டாரு. பாருங்க, சில வேளையில கஷ்டமானதெல்லாம் இருக்கும், அவரு செஞ்சிட்டாரு. நான் அழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்பிக்கையா இருந்தா போதும், சுகமாக்கிடுவாருங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். உங்க அம்மா மருத்துவமனையில இருந்தபோது நிறைய குழப்பம், நிறைய கேள்வி. கடவுள் ஒன்னே ஒன்று நம்பிக்கை கொடுத்தாரு, அவர் பார்த்துப்பார். இங்க ஒன்றை நம்பிட்டேன், இங்க இவங்க சாவ மாட்டாங்க. எப்படி உயிரோடு எடுத்துன்னு வந்தனோ அப்படிதான் உயிரோட நான் எடுத்துன்னு போவேன். சாவ மாட்டாங்க. அது ஸ்டண்ட் பண்ணாலும் சரி, ஓப்பன் ஹார்ட் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சாக மாட்டாங்க. ரொம்ப பிரச்சனைகள், ரொம்ப குழப்பமான சில விஷயங்களெல்லாம் வந்தது, நம்ம உடஞ்சிடுவோம் சில நேரத்தில். ஆனால் எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டாருன்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். ஆமென். எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டார். நியாய பிரமாணத்தை முடிச்சிட்டாரு, பழைய உடன்படிக்கை முடிச்சிட்டாரு, பலிகளை முடிச்சிட்டாரு. பஸ்கா பண்டிகைகள் நான் செஞ்சிட்டு இருந்த, யூதர்கள் செஞ்சிட்டு இருந்த எல்லா சடங்குகளையும் முடித்து விட்டார். மனிதனுக்கு, தேவனுக்கும் மனிதனுக்கும் ஏதேன் தோட்டத்துல ஆரம்பித்த அந்த பிரிவு ஆரம்பிச்சது பாருங்க. அந்த பிரிவை முடித்து விட்டு என்னை பிள்ளையா மாத்திட்டார். எல்லாத்தையும் முடிச்சிட்டார். எவ்ரிதிங் வில் பி ஃபினிஷ்ட். வீடு கட்டினங்க முடிச்சிட்டாரு ஆண்டவர். ஆமென். பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணோம், முடிச்சிட்டாரு. இன்னைக்கு பார்க்கும்போது என் பிள்ளைகளை அவங்க பெரிய ஆளாக ஆகும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்றதை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் எல்லாத்தையும் முடித்து விட்டார். ஆமென். அப்படிதான் பார்க்கணும். ஒண்ணுமே பிள்ளைகளே இல்லையா, பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கணும்ன்றதை பார்க்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் முடித்து விட்டார். ஒன்றுமே இல்லையா, இதெல்லாம் இருந்தால் நான் எப்படி இருப்பேன் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். கர்த்தர் எல்லாத்தையும் முடிச்சுட்டார். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கலன்றீங்களோ அதெல்லாம் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். அதை நம்பும் பொழுது என்னோட வாழ்க்கையில உண்டா. இயேசு அதுதான் சொல்றாரு, எல்லாம் முடிந்தது அப்படின்றாரு. எல்லாம் முடிந்தது அப்படின்றாரு. முடிந்தது, எல்லாத்தையும் தேவன் முடிச்சுட்டாரு. ஒண்ணு கொஞ்சம் கெஞ்செல்லாம் மிச்சம் வச்சுட்டாரு எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் முடிச்சுட்டார். ஆமென். 7வது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பாருங்க, இயேசு 7வதா பேச, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். நான் சொல்றேன், நீங்க சாகணும்னா நீங்க தான் தீர்மானிக்கணும். ஆமென். நான் தான் தீர்மானிக்கணும். நான் சாகிறத பிசாசு தீர்மானிக்க முடியாது. ஆமென். தேவனும் தீர்மானிக்க மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, கடவுள் நினைச்சா கொன்றுவாருங்க, கொல்லலாம் மாட்டாருங்க. என் கடவுள், நான் நம்புற கடவுள் கொல்ல மாட்டார். நீங்க நம்பி கொண்டிருக்கிறவர்கள் எப்படி என்ற அறிவை நீங்கள் அடையுங்கள். நான் எடுக்க மாட்டார். அவர் கொடுக்கிற தேவன், அவர் எடுக்கும். அவர் ஆண்டவர் அடித்து விடும். எப்படிங்க அடித்து விடுவார்? உங்க குழந்தைய அப்படியே ஒரே அடி அடிச்சு சாவடிச்சிருங்களேன். உங்க குழந்தைய அவ்வளோ கொடிய திருடன், கொலகாரன், அவன் கூட பிள்ளைகளை அப்படி பண்ண மாட்டான். சில வேலைகளை பிசாசுனால இருமா படைந்து சில பேர் அப்படியெல்லாம் பண்றாங்க. சில தாய்ங்க பிள்ளைங்களை சாவடி இதெல்லாம் பார்க்குறோம் பாருங்க. ஆனா அப்படி கர்த்தர் ஒருபோதும் பண்ண மாட்டார். அந்த மாதிரி கொடுமையான ஆள் கிடையாது. பாருங்க, கர்த்தர் பிதாவே உங்களுடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ நம்ம மரிப்பது நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நான் சுகமாய் வாழுவேன், நான் செத்துருவேன் பேசினா கண்டிப்பா அது நடந்துடும். நான் இல்லைங்க எல்லாம் போச்சு அவ்வளவுதானா, அவ்வளவுதான். சிலுவையில தொங்குற ரத்தமெல்லாம் போயிடுச்சு, ரத்தம் ஒரு சொட்டு கூட இல்லை. அந்த நிலைமையில தொங்குறாரு. ஒரு 2-3 சொட்டு ரத்தம் தான் உள்ள இருக்குது. ஈட்டியை அவர் செத்த பிறகு ஈட்டியை கொண்டு குத்துறாங்க அந்த விழாவில். அங்கேருந்து கொஞ்சம் தண்ணீரும் ரத்தமும் வருது. கொஞ்சம் ரத்தம் தான் இருக்குது. கொஞ்சம் ரத்தம் எப்படிங்க ஓடும் உடம்புல? ஓடுறதுக்கான ரத்தமே உடம்புல இல்லை. ஆனால் உயிரோட தான் இருக்கிறாரு. சாகலை ஆளு. ஏன் சாகலைன்னா அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பாவம் இல்லாதவர்.
மனுஷனுடைய வாழ்வே அப்படிதான் இருக்குது. அவன் சாகிறத கர்த்தர் அவனுடைய கையில தான் கொடுத்துருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவனுடைய மரணத்தை அவங்க கையில தான். ஆண்டவரே நான் போதும், இந்த உலகத்துல இருந்து நான் உம்மோடு கூட நான் வர்றதுக்கு பிரயாசப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டு நம்ம ஆண்டவர் இடத்துல போறது தான் மரணமே. ஆமென். அதை தான் இயேசு, அவர் செத்து இருந்தா ஏதோ அவனுக்கு அடிச்ச அடியினால அவர் சாவல, அவர் நமக்காகவே செத்தாரு. அதை தான் காமிக்க விரும்புறாரு. நான் அவனுக்கு அடிச்ச அடியில இயேசுநாதர் செத்துட்டாருங்க. அப்புறம் எப்படிங்க உயிரை கொடுத்தாருன்னு சொல்ல முடியும்? உயிரை அடிச்சு கூட உயிர் போலங்க. அவரை சிலுவையில் அரைஞ்சு உயிர் போல, ரத்தம் சிந்தி உயிர் போல, சில மணி நேரமா சிலுவையில் தொங்கின்னு பேசின்னு இருக்கிறாரு. அதுவும் நம்ம உணர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் இதை பதிவிட்டு இருக்கிறார். அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். எப்படிங்க மகா சத்தமா? இத்தனை பேருக்கு மைக் போட்டு சொல்லின்னு இருக்கணும். ஆயிரக்கணக்கான பேர் வந்தா மைக் வச்சாதான் கேட்கும். மகா சத்தமாய் சொல்றாரு. எல்லா ரத்தமும் போன ஒரு மனுஷன் மகா சத்தமா பேசுற. ஏன்னா இன்னும் பலன் இருக்குது, இன்னும் ஜீவன் இருக்குது, இன்னும் அவர் மரணத்துக்கு நேராக போல. மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், உன் கைகளில் நின் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லி இப்படி சொல்லி ஜீவனை விட்டான். கர்த்தர் உங்களுக்காய் ஜீவன் விட்டார். ஏன்னா நம்ம வாழும்படியாக, நாம் வாழ வயதிலே மரிக்கும்படியாக கர்த்தர் ஜீவனை விடலை, நம்ம நல்ல சுகமாய் வாழும்படியாக ஜீவனை விட்டான். நம்ம பலத்தின் மிகுதியால் 80, மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. மோசே சொல்றாரு, ஆனா சொன்னவரே 120 வருஷம் வாழ்றாரு. நான் சொன்னாரு, அது சொன்ன மாதிரி நம்ம இருக்கணும்னு நினைக்கல. சொன்னவர் மாதிரியே நம்ம இருக்கணும். ஆமென். சொன்னவர் மாதிரியே இருக்கணும். சொன்ன மாதிரி கிடையாது, சொன்னவர் மாதிரியே இருக்கணும். சொன்னவர் 120 வருஷம் இருந்தார். நம்ம பலனா இருக்கணும். அது வரையும் ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்கு கஷ்டத்தை விளைவிச்சுன்னு அப்படி கிடையாது. இன்னும் ஆரோக்கியமா நம்ம இருக்கணும். நம்ம இன்னும் பலனோடு இருக்கணும். ஏன்னா எனக்காக இயேசு ஜீவன் விட்டார். 7வது வார்த்தை, இயேசு எனக்காக ஜீவன் விட்டார். இதெல்லாம் எதற்காக பேசினார்னா, என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நன்மை உண்டாக இருக்கும்படியாக பேசியிருக்கிறார். அவர் சிலுவை நான் ஒரு நாளை எண்ணி பார்த்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் நான் அடைய போகிறேன். ஒருவேளை வியாதியில், கஷ்டத்தில், பாரத்தில், எந்த பிரச்சனையில் வந்தாலும் இயேசு உனக்காக எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. உனக்காக மரித்து 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்து விட்டார். இன்றைக்கு அழுதுட்டு 3வது நாள் உயிர் தேர்ந்தார். சந்தோஷம் இல்லை. இன்றைக்கே நான் அவர் உயிர் தேர்ந்தார். இன்றைக்கே அவர் உயிர் தேர்ந்திருக்கிறார். நம்பிக்கை எனக்கு உண்டாயிருக்குது. சீசர்கள்லாம் ஓடி ஒளிஞ்சிடறான். ஏன்னா அவனையும் பிடிச்சி சாகடிக்க போறாங்கன்னு சீசர்கள்லாம் ஓடி ஒளிஞ்சிடறாங்க. ஒரு பணக்காரன் போய் இயேசுனுடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்றான். சில வேளையில் நம்ம ஐஸ்வர்யமா வர்றது ஆண்டவருக்கு பிரியம். தில்லா போறான், போயிட்டு பிளாத்துக்கிட்ட கேட்டு அந்த சரீரத்தை வாங்கி அவனுடைய கல்லறையில வைக்கிறான். வச்சு அதுல பிளாத்து என்ன பண்றாரு, ஆளுங்களெல்லாம், பிரதான ஆசாரியர் எல்லாம் ஆளுங்களை போட்டு, ஏரோதெல்லாம் ஆளுங்களை போட்டு 3வது நாளில் உயிரோடு எழுந்துப்பாருன்னு சொல்லி ஆளுங்கெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்துக்கிறாரு. இயேசு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவரே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நமக்காக உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லா நீதியும் வாங்கி கொடுத்துட்டு செத்துட்டு இருந்தாருன்னா நம்ம பிசாசு நம்ம கையில இருந்து ஏமாத்திர போறான்னு எல்லா நீதியும் வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவரே உட்கார்ந்துன்னு இருக்கிறாரு. எல்லாம் முடிந்ததுன்னு அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு அவர் நமக்காக எல்லாத்தையும் தேவனிடத்திலிருந்து வாங்கி கொடுத்துருக்கிறார். யாருமே நம்மளை ஏமாற்ற முடியாது. ஏன்னா இயேசு மரித்து செத்து போய் நமக்கு வாங்கி தரல, அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்து நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். ஆமென். இந்த 7 வார்த்தையை நாம் தொடர்ந்து நம்ம உள்ளங்களில் வைத்து தியானிப்போம். அவர் அநேக நன்மைகளை நமக்கு செய்வார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம் காணிக்கையின் தசம்பாகலையும் நமக்கு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும்படியாக, கடத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாக, பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகும்படியாக, வியாதியிலிருந்து விடுதலை ஆகும்படியாக, தேவன் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அக்கிரமத்தையும் எங்களிலிருந்து அகற்றும்படியாக நீர் சிலுவையிலே பலியானீர் என்ற அறிவை அடையும்படியாக, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அறிவின்படி சத்தியத்தை அறிந்து கொண்டு விடுதலை பெற்று வாழ நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் நாங்கள் ஆண்டவரே வேண்டிக் கொள்கிறோம். இந்த வேலையில் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.